சாப்பிட்டுட்டு இருந்த கையோட நான் அப்படியே வெளியே ஓடி வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து ஜம்ப் பண்ணி வெளியே ரோடுக்கு ஓடி வந்துட்டேன். லஞ்ச் டைம்காக எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்போ சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு 1:45 அந்த டைம்ல வந்து ஒரு இடி சத்தம் மாதிரி கேட்டது. இடி சத்தம் கேட்ட உடனே ஒரு 5 செகண்ட் கூட இல்லை, ஃபுல்லா பில்டிங் ஃபுல்லா புகை சூழ்ந்துக்குச்சு. நெருப்பும் அங்க பரவ ஆரம்பிச்சது. ஃபுல்லா பிளாக் ஸ்மோக் தான் இருந்துச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. ஃபிளைட்டோட விங்ஸ் எல்லாமே செதறி சுத்தி இருக்க ஒரு வீட்டுல இருக்க விண்டோஸ், டோரு, கர்டைன்ஸ் எல்லாமே தீப்பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே 19-20 வயசு தான் இருப்பாங்க. இறந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பேரண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப நாங்க தப்பிச்சு வெளியே வந்ததுக்கு கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்றதா இல்ல அவங்கள நினைச்சு வருத்தப்படுறதா அந்த டைம்ல எதுவுமே யோசிக்க முடியல. ஸோ முக்கியமாக இந்த இடத்துல விபத்து நடக்கும்போது ஒரு டாக்டர் வந்து தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக மாடியிலிருந்து குதிச்சு தப்பிச்சதா தகவல்களும் நியூஸ்களும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவரை தான் நம்ம இப்போ சந்திக்க போகிறோம். அவரை போய் பார்க்கலாம் வாங்க. அந்த விபத்து ஏற்பட்ட அந்த விடுதியிலிருந்து தன்னுடைய உயிரை தமிழகத்தை சார்ந்த ஒரு நபர், ஒரு டாக்டர் அங்கிருந்து துரிதமான டைம்ல இருந்து தப்பிச்சிருக்காரு. அருண் பிரசாந்த் சார், அவரு கூட தான் நம்ம இணைஞ்சிருக்கோம். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் நீங்க தப்பிச்சு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த மாதிரி ஒரு டைம்ல இருந்து ஒரு கண்ணிமிக்கக்கூடிய நேரத்துல நடந்த ஒரு பெரிய கோர விபத்து என்ன நடந்தது? கரெக்டா அந்த பிளைட் வந்து இறங்கி அங்க பிளாஸ்ட் ஆனது உங்களுக்கு முன்னாடியே கண் எதிர்க்க பாத்தீங்களா, இல்ல பிளாஸ்ட் சவுண்ட பார்த்து தான் நீங்க அங்க இருந்து ஜம்ப் பண்ணி வந்தீங்களா? நான் ஆக்சுவலி இருந்தது வந்து ஃபிளைட் கிராஷ் ஆன பில்டிங் பக்கத்து பில்டிங்ல தான் நாங்க இருந்தோம். நாங்க இருக்க பில்டிங்ல வந்து பிஜி டாக்டர்ஸும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸும் அவங்க ஃபேமிலிஸோட ஸ்டே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நாங்க இருக்க இடம் வந்து ஃபேமிலிஸ். ஆக்சுவலா ஃபிளைட் கிராஷ் ஆன இடம் வந்து யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க கேன்டீன் மெஸ். அந்த டைம் கரெக்டா லஞ்ச் டைம்காக எல்லாரும் வந்த டைம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்ப சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு 1:45 அந்த டைம்ல வந்து ஒரு இடி சத்தம் மாதிரி கேட்டது. இடி சத்தம் கேட்ட உடனே ஒரு 5 செகண்ட் கூட இல்ல, ஃபுல்லா பில்டிங் ஃபுல்லா புகை சூழ்ந்துக்குச்சு. நெருப்பும் அங்க பரவ ஆரம்பிச்சது. ரூம்குள்ள வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். சவுண்ட் கேட்டு என்ன நடக்குது வெளியே வந்து பாக்குறதுக்குள்ள எல்லாமே ஃபுல்லா பிளாக் ஸ்மோக் தான் இருந்துச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. நான் உடனே 5th ஃப்ளோர்ல இருந்து கீழே ஓடி வர ஆரம்பிச்சிட்டேன். கீழே ஓடி வர ஃபயர் பெருகிட்டே இருந்துச்சு. சுத்தி இருந்த வெஹிக்கிள்ஸ், கார், பைக் எல்லாமே ஃபயர் ஆகி எரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் என்னால போக முடியல. அதனால ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து நான் வெளியே பால்கனி, இந்த ரோட் சைட்ல ஒரு பால்கனி இருக்கு, அங்க வந்து மக்கள்லாம் நின்று கத்திட்டு இருந்தாங்க. எல்லாரும் வெளியே வர சொல்லி கத்திட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள பார்த்த உடனே நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து ஜம்ப் பண்ணி வெளியே ரோடுக்கு ஓடி வந்துட்டேன். வெளியே வந்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் இந்த மாதிரி ஃபிளைட் கிராஷ் ஆனதே தெரிஞ்சது. அது வரைக்கும் ஃபுல்லா புகை, ஸ்மோக் மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது. வேற எதுவுமே தெரியல எங்களுக்கு. உள்ள இருக்க மக்களும் யார் என்ன, நாங்க எப்படி உள்ள போய் காப்பாத்துறதுன்னு எங்களால யோசிக்க முடியல. அதுக்கப்புறம் தான் ஆம்புலன்ஸ், ஃபயர் சர்வீஸ், ஏர்போர்ட்ல இருந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் இவங்களாம் ரெஸ்கியூ பண்ண வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு. இப்போ பாத்தீங்கன்னா அங்க வெடிச்ச அடுத்த நிமிஷம் ஃபியூல் டேங்க் ஃபுல்லா இருந்ததால பயங்கரமான ஒரு தீ விபத்து ஏற்பட்டது. ஆமா, பிளைட் கிராஷ் ஆகி அந்த கிராஷ் ஆன மெயின் இடத்துல இருந்து சின்ன சின்ன பார்ட்ஸ், பிளைட்டோட விங்ஸ் எல்லாமே செதறி சுத்தி இருக்க ஒரு 100-200 மீட்டர் இருக்க எல்லா பில்டிங் மேலயும் பட்டு அங்க இருந்து ஃபயர் தான் நாங்க இருக்க பில்டிங் எல்லாம் பட்டு எல்லாம் தீ பிடிச்சிச்சு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணியிருந்தா கூட ஃபர்ஸ்ட் ஸ்மோக் ஃபுல்லா கவர் ஆயிட்டு பிரீத்திங் சுவாசிக்க முடியாது. தென் பிளாஸ்ட் ஆன உடனே சுத்தி இருக்க மரம், வீட்டுல இருக்க விண்டோஸ், டோரு, கர்டைன்ஸ் எல்லாமே தீ பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால எங்களுக்கு யோசிக்கவே டைம் இல்ல. அந்த டைம்ல சாப்பிட்டுட்டு இருந்த கையோட நான் அப்படியே வெளியே ஓடி வந்து கீழே இறங்கிட்டேன். ஏன்னா நாங்க போட்டோஸ் எல்லாம் பார்த்தோம். ஹாஸ்டல்ல பசங்க சாப்பிட்டுட்டு இருந்த அந்த தட்டெல்லாம் அப்படியே இருக்கிறது. நீங்க எப்பவுமே இருக்கிற ஒரு பகுதி என்டையரா கருகிய நிலையில இருக்கு. அதுவும் அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுமே இப்ப இல்ல. இந்த விபத்துனாலன்றத எவ்வளவு வலி மிகுந்த ஒரு விஷயமா பாக்குறீங்க? அது கண்டிப்பா எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே 19-20 வயசு தான் இருப்பாங்க. 4-5 பேர் இறந்து போயிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய பசங்க வந்து அட்மிட் ஆயிருக்காங்க. சில பேர் ஐசியூல இருக்காங்க. சில பேர் கை கால்லாம் பிராக்சர் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பேரண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப வருத்தமா தான் இருக்கும். நாங்க இருந்த அபார்ட்மெண்ட்ல வந்து ஃபேமிலிஸோட இருந்திருக்காங்க. ஸோ ஃபேமிலிஸ், வயசானவங்க, சின்ன குழந்தைங்களா இருக்கு, அவங்களும் இறந்ததா தகவல் சொல்றாங்க. பட் ஆனா இன்னும் எங்களுக்கு கன்ஃபார்மா தெரியல எத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படின்ட்டு. இது வந்து ரெசிடென்டல் ஏரியா கிடையாது. அது வந்து யூஜி கேம்பஸ். இங்க வந்து 3 இடம் இருக்கு. கேம்பஸ் ஒரு 30 ஏக்கர்ல இருக்கு. 30 ஏக்கர்ல பாத்தீங்கன்னா
யூஜி மெஸ் அது வந்து 2 ஃப்ளோர். ஏர்கிராஃப்ட் வந்து கிராஷ் ஆனது வந்து அந்த யூஜி மெஸ்ல தான். அது வந்து 2 அடுக்கு தான் அங்க பட்டு. அதுக்கப்புறம் 2 பில்டிங் இருக்கு. ஒன்னு ஃபேமிலி குவார்டர்ஸ், இன்னொன்னு வந்து யூஜி ஹாஸ்டல். ஸோ கிராஷ் ஆனது யூஜி மெஸ்ல. ஸோ அப்புறம் இது அந்த பட்டு உடனே நிறைய இடத்துல எகிரி போய் விழுந்தது. அதுல ஒண்ணுதான் ஃபேமிலி குவார்டர்ஸ். அதில் தான் இவர் தங்கிட்டு இருந்தாரு. அப்புறம் வந்து இங்க மிஸ் ஆனவங்க வந்து கணக்கு எங்க கிட்ட இருக்கு. ஸோ அது மட்டும் தான். ஸோ இதுக்கப்புறம் நோ டெத். இதுக்கப்புறம் ரெசிடென்டல் ஏரியா இருந்தா இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாம் மேபி. பட் இது ரெசிடென்டல் ஏரியா இல்ல. லோக்கல் பீப்புள்ஸ் வந்து உள்ள வந்திருந்தாங்க, வீடியோஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. சில வீடியோஸ்லாம் நாங்களுமே பார்த்தோம். பாடி பார்ட்ஸ்லாம் பீஸ் பீஸா இருக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம். இறந்த எல்லாருமே கருகிய நிலையில இருக்காங்க. இப்போ நீங்க எமர்ஜென்சி வார்டில் பிஜே ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றீங்க. டாக்டர் அங்க இருக்கும்போது அவங்களுடைய உடல்களெல்லாம் நீங்க பாக்குற மாதிரி சூழ்நிலை வந்திருக்கும். அவங்களுடைய உடல்களை இப்போ டிஎன்ஏ பரிசோதனைக்கு மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இப்போ என்ன நிலையில இருக்கு? இன்னும் டிஎன்ஏ டெஸ்டிங் அனுப்பிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா டெத் ஆன பேசஞ்சர்ஸோட ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி எல்லாம் வெளிநாட்டுல இருந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் அந்த டிஎன்ஏ பரிசோதனை நடந்தா இருக்கு. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து ஒரு 72 hours கழிச்சு ரிப்போர்ட் வரும். 2 இடத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து இங்க வேலை செய்யற பிஜே மெடிக்கல் காலேஜ், அங்க ஒரு டெஸ்டிங் சென்டர் இருக்கு. அங்க ஒரு சாம்பிளும் காந்தி நகர்ல ஒரு டெஸ்டிங் சென்டர் இருக்கு. ஃபேமிலிஸோட சாம்பிளும் அங்க தனித்தனியா 2 இடத்துக்கு கொடுத்துருக்காங்க. 2ம் ரிசல்ட் வந்த அப்புறம் மேட்ச் பண்ணி தான் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இவங்க தான் அவங்களோட ரிலேட்டிவ், இவங்களோட பாடி அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணி அப்பதான் கொடுப்பாங்க. அது வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணி தான் ஆகும். 72 hours ஆகும். நாங்க தப்பிச்சு வெளியே வந்ததுக்கு கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்றதா இல்ல அவங்கள நினைச்சு வருத்தப்படுறதா அந்த டைம்ல எதுவுமே யோசிக்க முடியல. அதுல இருந்து வெளியே வரதுக்கு ஒரு நாள் ஆச்சு. ஏன்னா அந்த ட்ராமா வந்து இருந்துட்டே தான் இருந்துச்சு. டியூட்டில இருக்கும் போது இவங்க அன்னைக்கு வந்து ஒரு 1 hour 2 hour வெறும் பாடிஸ் தான் நாங்க பாத்துட்டு வந்தோம். எல்லாமே எரிஞ்சு போன பாடிஸ் மட்டும் தான் இருந்தது. ரெஸ்கியூ டீம் உள்ள போய் எல்லாத்தையும் கிளியர் பண்ணதான் எல்லாமே எங்களுக்கு தெரிய வந்தது. வீட்டுல இருந்து போன் பண்ணி கேட்டிருப்பாங்க, நீங்க பேசியிருப்பீங்க. ஏன்னா உங்களை அதுக்கப்புறம் ட்ரேஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ஏன்னா அந்த இருந்த இடத்துலதான் கிராஷ் ஆயிருக்குன்றத வீட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு கால் பண்ணி பேசுனீங்களா? அவங்களாம் என்ன சொன்னாங்க? வெளியே வந்து என்னோட திங்ஸ், மொபைல் எல்லாமே ரூம்குள்ள தான் இருந்துச்சு. சம்பவம் நடந்தப்போ நான் அது அப்படியே இருந்தபடி அப்படியே போட்டு நாங்க எல்லாம் வெளியே வந்துட்டு கான்டாக்ட் பண்றதுக்கு எதுவும் இல்லை. வெளியே வந்து அப்புறம் அங்க ஃப்ரெண்ட்ஸோட மொபைல் வாங்கி தான் நாங்க கான்டாக்ட் பண்ணோம். வீட்டுக்கு கான்டாக்ட் பண்ணி அப்புறம் பேசணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சது. அது வரைக்கும் எல்லாம் பதட்டமா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் சேஃபா இருக்குன்னு சொன்னப்பதான் அவங்க கொஞ்சம் கன்சோல் ஆனாங்க. முதல்ல யாருக்கு போன் பண்ணி பேசுனீங்க? முதல்ல அம்மாக்கு தான் பேசுனேன். வெளியே சம்பவம் நடந்து ஒரு 20 செகண்ட் இருக்கும். வெளியே வந்துட உடனே பக்கத்துல ஃப்ரெண்டோட மொபைல் வாங்கி அம்மாக்கு தான் கால் பண்ணி சொன்னேன். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு புரியல. ஆனா நியூஸ் இன்னும் வந்திருக்காது. சொன்னப்புறம் அவங்க பதறிட்டு, நீ ஃபர்ஸ்ட் அங்க இருக்காத, வெளியே போயிரு, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், திங்ஸ் எல்லாம் போனாதான் போகுது, நீ ஃபர்ஸ்ட் உயிர் தப்புரு அப்படின்னு சொல்லிட்டு கன்சோல் பண்ணாங்க. நேத்து வரைக்கும் இறப்பு எண்ணிக்கை வந்து 241 மற்றும் அந்த ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய சில பேர் இறந்ததா தகவல்கள் வந்தது. ஒரு 250 255 கிட்ட இருக்கும் அப்படின்னு கருதப்பட்ட நிலையில இன்னைக்கு தற்போதைய நிலைப்படி 270க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இறந்திருக்காங்கன்னு தகவல் வந்து வெளியாயிருக்கு. ஸோ இந்த இடம் தான் ஃபிளைட் கிராஷ் ஆகி பயங்கரமா தீ பிளம்பாய் எரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பகுதி. 12ஆம் தேதி ஜூன் மதியானம் 1:30 மணி அளவுல ஏர் இந்தியா விமானம் டேக் ஆஃப் ஆகி கொஞ்ச நேரத்திலே ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே கிராஷ் ஆகி பயங்கரமான தீ விபத்து ஏற்பட்ட பகுதி இதுதான். உள்ள ஒரு ஹாஸ்டல், இது வந்து நிறைய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு ஹாஸ்டல் இது. இந்த இடத்துல தான் பயங்கரமான தீ விபத்து ஏற்பட்டு பொதுமக்களும் சில பேர் இறந்திருக்காங்க. உள்ள இருக்கக்கூடிய மாணவர்கள் இறந்திருக்காங்க. மேலும் அந்த பிளைட்ல வந்த 241 பேர் கருகிய நிலையில இறந்திருக்காங்க. என்டிஆர்எஃப் வந்து இறங்கி உள்ள இருக்கக்கூடிய பகுதிகளில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதும் அகற்றக்கூடிய பணியில மேற்கொண்டுட்டு இருந்தாங்க. அவங்களுடைய இறந்த உடலை வந்து ஆம்புலன்ஸ் மூலமா கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போஸ்ட்மார்ட்டம் மற்றும் அந்த டிஎன்ஏ கலெக்ட் பண்றதுக்கான ப்ராசஸ்ல பண்றாங்க. இப்போ வரைக்கும் உறவினர்களுக்கு இறந்தவங்களுடைய உடலை வந்து கொடுக்க முடியல. ஏன்னா டிஎன்ஏவை அவங்களால கலெக்ட் பண்ணவே முடியலன்னு லோக்கல் பீப்புள்ஸ் கிட்ட கேட்கும்போது தெரிவிச்சாங்க. உள்ள ஆல்ரெடி இருந்த மக்கள் வந்து அவங்களுடைய உடைமைகளை நேத்தே வந்து எடுத்துக்கிட்டு வெளியில போற காட்சிகளை பார்த்தோம். இப்படி இருக்கும்போது இது பாருங்க, இதெல்லாம் தான் சாம்பிள். இந்த மாதிரி ஸ்வெட்டர்ஸ், பெட்ஷீட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்டல்ல இருந்த ரெசிடென்ட்ஸோடைய திங்ஸ். படிக்கக்கூடிய பசங்க இருக்காங்க, டாக்டர்ஸ் தான் இருக்கக்கூடிய பீப்புள்ஸும் அங்கேயே தங்கியிருக்காங்க போல. நிறைய டாக்டர்ஸ் அங்கேருந்து அவங்க எவாக்குவேட் பண்ணி போனதை பார்த்தோம். அப்படிதான் இது பாருங்க, இந்த மாதிரி நிறைய உடைமைகள் அங்கங்க நாங்கள் பார்த்தோம். நேற்று மூட்டையாக அவங்களுடைய உடைமைகளை டாக்டர்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு வெளியில போனாங்க. என்டிஆர்எஃப் டீம்ல இருக்கக்கூடியவங்க எடுத்துக்கிட்டு வெளில வந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ் இன்னும் தொடர்ந்து பணியில இருக்காங்க.